ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர். ரொம்ப நாளாகவே அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு கருத்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறார்? அண்ணாமலை பாஜகவினுடைய ஒரு அதிரடியான ஆட்டக்காரர். திமுக இவரை எப்படி சமாளிப்பது என்று இரவு பகலாக சிந்தித்தது. அண்ணாமலையை மடக்கி விட்டது. அண்ணாமலையை விட்டால் திமுகவை நீங்கள் அம்பலப்படுத்திடுவார். ஆனால் சார், அவர் இந்த பதவியிலேருந்து மாற்றப்பட்டதுக்கு காரணமே திரு இபிஎஸ் அவர்களோ இல்லை அதிமுக தானே காரணம் சொல்கிறாங்க எல்லாரும். அதிமுக தான் காரணம். இந்த காரணத்திற்கான ஆதாரம் திமுக தான். 471 நாள் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய தனிப்பட்ட காரணம் தான். இல்லைங்க, இப்போ என்னன்னா எப்படியாவது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், தோற்று போனாலும் பரவாயில்ல, லிஸ்ட்லேயே வருவோன்னு பார்த்தாரு. அப்போ பாஜக இவர் என்ன நினைக்குது? எக்ஸ்ட்ரா லக்கேஜ், விரும்பத்தகாத நபர். அடிவேல சொல்றது போல, மலை என்ன மலை, மலை மலை கதை மழையா இல்லை, மடுவா போச்சு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவினுடைய வெற்றிக்கு பிறகாக தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்ததாக பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன, அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ண போறார் அப்படின்றது விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சியினுடைய இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து விமர்சித்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ரொம்ப நாளாகவே அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு கருத்து போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறார்? இப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலை பாஜகவினுடைய ஒரு அதிரடியான ஆட்டக்காரர். இதுவரை பாஜகவின் தலைவராக இருந்தவர்களிலே அண்ணாமலை மட்டும்தான் ஆளுங்கட்சியை கடுமையாக எதிர்த்ததின் மூலம் பாஜக என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் அறிமுகப்படுத்தி அப்பப்போ பிரஸ் மீட் வர கொடுப்பார். ஆமாம். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். இதைத்தான் பாஜக ரசித்தான். பாஜக டெல்லி ரசித்ததை நாங்கள் செய்ய வேண்டியதை 2 மடங்கு செய்கிறார். தமிழிசை செய்யலை, பொன் ராதாகிருஷ்ணன் செய்யலை, இலா கணேசன் செய்யலை, முருகன் செய்யலை. யாரை? அண்ணாமலை செய்த திமுக எதிர்ப்பை யாருமே செய்யலை. திமுக இவரை எப்படி சமாளிப்பது என்று இரவு பகலாக சிந்தித்தது. ஆனால் இதே நிலையை அண்ணாமலை தொடர்ந்திருந்தால், இப்போ அவர் மத்திய அமைச்சர், இதே நிலையை தொடர்ந்திருந்தால் அவர் மாநில தலைவர், அசைக்க முடியாத மாநில தலைவர். ஆனால் அவரை பாஜக நினைத்திருந்தால் ராஜ்யசபா எம்பியாக கூட ஆகியிருக்கும். ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, திமுக பல வகை வழிகளில் முட்டி மோதி அண்ணாமலையை மடக்கி விட்டது. அண்ணாமலையை விட்டால் திமுகவை நீங்கள் அம்பலப்படுத்திடுவார். இப்போ அந்த விஜய் செஞ்ச வேலையை யார் செஞ்சுருப்பா? அண்ணாமலை செஞ்சுருப்பார். அண்ணாமலைக்கு அந்த நாற்காலி, விஜய் நாற்காலி அண்ணாமலை கிடச்சிருக்கும். ஏன்னா இங்கே திமுக எதிர்ப்பு என்பதா தமிழ்நாட்டு அரசியலை. எம்ஜிஆர் என்ன பண்ணார், வைகோ என்ன பண்ணார், ராமதாஸ் என்ன பண்ணார், விஜயகாந்த் என்ன பண்ணார், இப்போ விஜய் என்ன பண்ணார், சீமான் என்ன பண்ணார், எல்லாம் திமுக எதிர்ப்பு தான். அப்போது அண்ணாமலை 5 ஆண்டு காலம் அந்த எதிர்ப்பை 10 ஆண்டு காலம் ஆக்கி இருந்தால் இங்கே பாஜக தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் திமுக அவரை பல வகைகள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார். ஆனால் சார், அவர் இந்த பதவியிலேருந்து மாற்றப்பட்டதுக்கு காரணமே திரு இபிஎஸ் அவர்களோ இல்லை அதிமுக தானே காரணம் சொல்கிறாங்க எல்லாரும். அதிமுக தான் காரணம். அந்த காரணத்திற்கான ஆதாரம் திமுக தான். ஏன்னா ஒரு பாஜக மாநில தலைமையை அதிமுக மாற்ற முடியாது. அவ்வளவு பலவீனமான கட்சி இல்லை எது? பாஜக. பாஜகவை தாய் கழகம் எது? ஆர்எஸ்எஸ். அவங்க சிஸ்டம் வேறு. நீங்கள் மோடியே
மிக சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பித்தவர். இப்படி ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு 10க்கு 10 அறை. இந்த 10க்கு 10 அறையில் ஆர்எஸ்எஸ் கொடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பிரச்சாரம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 20 பகவத்கீதா, இந்தி பகவத்கீதாவோடு 2 பேர் புறப்பட்டுருவாங்க. யார் முந்தி வருகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணணும், மூளையில் 1 மூட்டை சப்பாத்தி மாவு, 1 மூட்டை வெங்காயம், 1 மூட்டை உருளைக்கிழங்கு, இதுதான் மாதத்துக்கான ரேஷன். யார் முந்தி வருகிறார்களோ அவர்கள் அந்த சப்பாத்தியை சுட்டு அந்த உருளைக்கிழங்கை டாலை வச்சு ஒரு தொட்டுக்கொள்வதற்கு ஒரு கூட்டு, கொஞ்சம் வெங்காயம் மூட்டை, 2 ஜிப்பா காவி ஜிப்பா, 2 காவி பைஜாமா, ஒரு ஜோல்னா பை, அரை முழுக்க இந்தியில் அச்சிடப்பட்ட பகவத்கீதா. இதுதான் அவருடைய வேலை. தினம் தினம் டெல்லி தெருக்களில் இந்து மத பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரகர்கள் இது ஆர்எஸ்எஸ் கொடுக்குற அசைன்மெண்ட்டை. இப்படி தான் இருந்தார். பாஜக ஆட்சிக்கு வந்த 98 வாஜ்பாய் பிரதமர் ஆகிறார். ஆன பிறகு ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து தான் பொறுக்கி எடுத்து பிரதமர் அலுவலக உதவியாளர், துணை பிரதமர் அலுவலக உதவியாளர். அப்போ இந்த தாமோதரதாஸ் மோடி, நரேந்திர மோடிஜி யாருக்கு உதவியாளர்? அத்வானிக்கு உதவியாளர். உதவியாளர் என்ன, நீங்கள் அப்போ யார் தொடர்பு கொண்டாலும் தன்னுடைய ஆர்எஸ்எஸ் சகாக்கள் மோடி வழியாக தான் அத்வானிட்டு போகும். இதுதான் அவருடைய வேலை. அவர் ஒரு அமைச்சருக்கு உதவியாளர் மனோகர்லால் கட்டார். இப்படி இருந்து தான் பிரதமர் நாற்காலிக்கு வந்தார். அவர் முதலமைச்சரானார். எங்கே? ஹரியானா முதலமைச்சரானார். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய எழுதப்படாத விதி. ஆனால் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்லேயே இல்லை. இவர் எப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா, இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஆர்எஸ்எஸ் சிந்தனையுடைய ஏபிவிபி, ஆர்எஸ்எஸ் உணர்வாளர். இவர் ஷிமோகாவில் எஸ்பியாக இருக்கிற பொழுது, கர்நாடகாவில் எஸ்பியாக இருக்கிற பொழுது அகில இந்திய ஆர்எஸ்எஸ் தலைவர் பிஎல் சந்தோஷ் அவருக்கு கர்நாடகாவில் எப்படியாவது சிஎம் ஆயிடணும், கர்நாடகாவில் ஒரு சிஎம் ஆயிடணும். இத்தனைக்கு அவர் ஒரு பார்ப்பனர். கர்நாடகாவில் அரசியல் யார் பண்ண முடியும்னா லிங்காயத்து கவுடா தான் பண்ண முடியும். ஆந்திராவில் ரெட்டிகாரு நாயுடுகாரு தான் பண்ண முடியும். இதெல்லாம் எழுதப்படாத பெரும்பான்மை சமூகம். லிங்காயத்துகளும் கவுடாக்களும் ரெட்டி கவுடாக்களும் தான் அரசியல் பண்ண முடியும். அப்போது பார்ப்பனர் அரசியல் பண்ண விடவே மாட்டான். எடியூரப்பா சிஎம். எடியூரப்பா நாற்காலியை குப்பரை வாரிட்டு யார் உட்காரலான்னு திட்டம் போடுறாரு? பிஎல் சந்தோஷ். சந்தோஷுக்கு உதவுவது யார்? இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற ஆர்எஸ்எஸ்ஸில் உணர்வாளராக இருந்து ஏபிவிபி மூலம், அது ஒரு மாணவர் அமைப்பு, அதன் மூலம் ஐபிஎஸ் ஆன நம்ம ஊர் அண்ணாமலை. அப்போது இது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. எடியூரப்பா மீது ஒரு ஊழல் ஊழலை நீங்கள் எப்படி போலீஸ்காரருக்கு உண்டான நுட்பத்தோடு அதை அப்படியே டேப் பண்ணிடுறாரு. லோக் ஆயுக்தா அங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்? லஞ்ச லாவணி ஊழல் எவன் பண்ணாலும் அந்த லோக் ஆயுக்தா காலி பண்ணிடும். எடியூரப்பா பதவி விலகுவதற்கு காரணம் யார்? இந்த அண்ணாமலை. அப்போது அண்ணாமலை மீது கடுமையான கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த பிறகு கர்நாடகா லாபி பண்ண எடியூரப்பா இந்த இளைஞனை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போ தான் ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுது. வேண்டாம், அவர்கள் பழிவாங்க வேண்டாம், விஆர்எஸ் கொடுத்துட்டு கிளம்பிடு, விஆர்எஸ் கொடுத்துட்டு கிளம்பிடு, இல்லைன்னா அண்ணாமலை எங்கே கழிவிங்கணும். அதை காப்பாற்றியவர் பிஎல் சந்தோஷ். அப்போ இன்னும் விஜயகாந்த் கட்சியில் சேரலாமா, சகாய கட்சியில் சேரலாமா, எங்கே சேரலாம்? தமிழ்நாட்டில் அலைகிறார் அண்ணாமலை. பிஎல் சந்தோஷ் பார்ப்பனர் என்ன பண்ணுறாரு, நீ தமிழ்நாட்டு பாஜகவுக்கே தலைவராருன்னு டெல்லி லாபி மூலம் இவரை மாநில தலைவராக்கிறார். சரியா? அப்போ இப்படி ஆக்கிய நபர் என்ன பண்ணாருன்னா, இவளுக்கு டெல்லி செல்வாக்கு பயங்கரமான செல்வாக்கு. ஏன்? பிஎல் சந்தோஷ் பாக்கெட்டுக்குள்ளே. பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் உடைய தேசிய தலைவர். அவர் கீழே தான் மோடியே வர்றார். ஆர்எஸ்எஸ் தாய்க்கழகம் எதை கட்டளை எடுக்கிறதோ அதுதான் பாஜக செய்யுது. அப்படி ஒரு அமைப்பு அது ஆர்எஸ்எஸ்.
அப்போ இந்த ஆர்எஸ்எஸ்ஸு தலைவரான பிஎல் சந்தோஷ் மோடிக்கு கட்டளையிட முடியும், உள்துறைக்கு கட்டளையிட முடியும், நட்டாவுக்கு ராஜ்நாத் சிங் எல்லாத்துக்கும் கட்டளையிட முடியும். அதன் மூலம் அண்ணாமலை ஆட்டம் ஆரம்பம். திமுகவை ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3 ரெய்டு கீடு 471 நாள் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டதுக்கு காரணம் அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட காரணம்தான். அப்போ அண்ணாமலை எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்திருப்பார். இதெல்லாம் அண்ணாமலை ஒரு காலகட்டத்தில் தன்னை வளப்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சிட்டார். அண்ணாமலையுடைய மைத்தினர் பெரிய தொழிலதிபர், மனைவி பெரிய தொழிலதிபர், கர்நாடகாவில் பெரிய கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி, பல கோடிகளை குவிக்க ஆரம்பித்ததை இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், அவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் யார் அண்ணாமலை, அவாள் பூரா ஒரு பக்கம், இவாள் பூரா இந்த பக்கம், அவாளும் இவாளும் மோதி கொண்டதில் தான் அண்ணாமலை எதை செய்கிறாரோ அப்படியே அமித்ஷா டேபிளுக்கு போயிடுச்சு. லஞ்சம் வாங்குகிறார், ஊழல் செய்கிறார், செங்கல் சூளை வச்சுருக்காரு கரூரில், செங்கல் சூளைக்கு துரைமுருகன் மணல் சப்ளை பண்ணுறாரு. சக்கரபாணி அவரும் ஒரே சமூகம், அவர் பல கோடிகளை கொடுக்குறார், மூர்த்தி பல கோடிகளை கொடுக்குறார். எல்லா புகாரும் தட்டி விட்டு கொண்டே இருந்தார்கள். அப்போது டெல்லி பார்த்தது, டெல்லி கட்சியை வளப்படுத்தியானா நீ உன்னை வளப்படுத்தி கொள்கிறாய். இதுதான் இதை தாண்டி என்ன பண்ணுறாரு, சசிகலாவுக்கு மீடியாட்டராக மாறிடுறார். சசிகலா 200 கோடி ரூபா கொடுத்து என்னை எப்படியாவது உடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுக எனக்கு பதவியை முன்னாடி பிடிச்சி கொடு, எடப்பாடி நீ மிரட்ட முடியும், உனக்கு பின்னாடி யார் இருக்கா, பிஎல் சந்தோஷுக்கு பின்னாடி மோடி அமித்ஷா எல்லாம் என்ன அப்படியே உள்ளே சேர்த்துக்கப்பா, என்ன வேணுமோ தர்றோம். அப்போ இப்படி சொன்ன பிறகு எடப்பாடி உஷாராயிட்டார். இது வரைக்கும் திமுக மிரட்டி காசு வாங்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா, வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு, வடிவேல் சொல்கிறத போல எடப்பாடி நேரம் பார்த்து கொண்டு இருந்தார் எப்படா ஆப்பு வைக்கிறதுன்னு. அப்போ பாஜகவுக்கு அதிமுகவை விட்ட வேறு வழி இல்லை. எடப்பாடி என்ன பண்ணார், பாஜக உள்ளே வந்ததனால் முஸ்லீம்கள் வெளியே போய்விட்டார்கள், கிறிஸ்துவர்கள் வெளியே போய்விட்டார்கள், தலித்துகள் வெளியே போய்விட்டார்கள், அதனால் நான் உன்னோட சாவகாசம் இருந்தால் நான் காணாமல் போயிடுவேன். இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணார் எடப்பாடி, பாஜகவிலேருந்து பிரிச்சுட்டு வெளியே வந்து சில மாதம் பாஜக தாக்கு பிடிச்சிது. அப்புறம் பாஜக பார்த்தது திமுகவை எப்படியாவது ஒழிச்சாகணும். திமுகவுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அங்கே மோடியை சுற்று போட்டுக்கிறாங்க, ரவுண்டு போட்டுக்கிறாங்க. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதை செய்தாலும் அகில இந்திய செய்தியாகுது, இன்டர்நேஷனல் நியூஸ் ஆகுது. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்கிறது ஒரு பெரிய செய்தி. அப்போ இது இந்தியா கூட்டணியை வலிமையாக்குது, ராகுலை பிரதமராக்குது. பாஜகவுக்கு எதிராக வலிமை கூடிட்டே போகுது. அப்போது இது எப்படி எதிர்ப்பதுன்னா, திமுகவை தோற்கடிக்கணும்னா அதிமுக கூட்டணி சேரணும். அப்போ அதிமுகவோட கூட்டணி சேரணும்னா எப்படியாவது அதிமுக போகணும். எடப்பாடி முடியவே முடியாதுங்கிறார். அப்போ தான் பாஜக சில புல்லுரிமைகளை உருவாக்குது. செங்கோட்டை நம்பர் 1, வேலுமணி நம்பர் 2, விஜயபாஸ்கர் நம்பர் 3, சிவி சண்முகம், இப்படி பல கோடிகளை 1000 கோடிகளை வைத்திருப்பவர்களை பாஜக என்ன பண்ணுது, இவர்களை வைத்து எடப்பாடியே உடப்பாங்கிறாங்க. அதிமுக உடப்பமையா உடைச்சு வேலுமணியை பொதுச்செயலாளர் ஆக்கிடுவோம். எடப்பாடி வேறு வழி இல்லை பண்ணுவதற்கு. எடப்பாடி போய் எங்கே சேர வேண்டியதாக போச்சு, பாஜகவோடு சேர வேண்டியதாக போச்சு. சரியா, என்னைக்கு தேதி முடிவு பண்ணியாச்சு. பாஜக அதிமுக கூட்டணி, அமித்ஷா உள்துறைக்கு பூட்டு போட்டு இப்போ ரிப்போர்ட்டோடு வந்துட்டார். பாஜக அதிமுக இணைய போகிறது, திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியன்னு வந்த உடனே எடப்பாடி அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டை கொடுக்காம எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்கார் வீட்டில். அப்போ மோடி கேட்குறாரு, என்னையா பார்த்தையா, அவர் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. உளவுத்துறை தகவல் கொடுத்துட்டே இருக்கான். இதை சொன்ன உடனேயா அந்த ஆளுக்கு என்னதான் வேணும் கேளியா, முதல்ல என்னுடைய எதிரிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அதாவது யார், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இவங்களை சேர்த்து ஆகணும்னு ஒத்த கால் நிற்கிறாரு இந்த அண்ணாமலை. முதல்ல அண்ணாமலை ஒத்த கால் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, மீடியாக்காரன் பூரா டெல்லியிலேருந்து அமித்ஷாவுடைய சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்தான். மத்தியானம் 1 மணி வரைக்கும் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நிகழவே இல்லை. எம்ஜிஆர் படமே பார்த்துட்டு இருக்கார், படம் மாற்றி பார்க்குறாரு. அப்போ என்னையா நடக்குது, உனக்கு என்னையா வேணும், அமித்ஷா எடப்பாடி
சந்திப்பு தோல்வி செய்தியில் போட்டுமா யார் நம்ம ஆள் நம்ம பயிலும் மிரட்டுறான் மீடியா பூரா மிரட்டுறான் நான் போட்டுறாதீங்கடா வெயிட் பண்ணுங்க உனக்கு என்னதாயா வேணும் அது வரைக்கும் யார் யார் இறந்தும் அங்கெல்லாம் போய் துக்க விசாரிக்கிறார் முட்டி சிந்தைக்கெல்லாம் போகிறார் அமித்ஷா தமிழிசை வீட்டுக்கு போய் காங்கிரஸுக்காரரான குமரியானி செத்து போனதெல்லாம் விசாரிக்கிறார். ஏன்னா பாஜக காங்கிரஸ்காரர் விட்டு போ வேறு வேலை இல்லை, சும்மா உட்காந்து மீடியா சும்மா உட்காந்து தூக்கிட்டு இருக்காரு. அமித்ஷா பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காரு செய்தி போட்டுருவான். அதனால் பரபரப்பாக இருக்கிற மாதிரி காமிச்சார். முதல்ல அண்ணாமலை மாற்றிட்டு வாங்க, அவர் பேசிக்கும். அப்போ தான் நான் லுங்கியிலேருந்து வேட்டிக்கே போவேன். அப்போ இதுதான் முக்கியமாக. ஆமாம், உடனடியாக நயினா நாகேந்திரன் அனுப்பி இவரை தூக்கிட்டு அவரை போட. நீ நாமினேஷன் தாக்கல் பண்ணாத, நீ கமலாலயத்துக்கு வெளியே 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கணும், உள்ளே போகக்கூடாது. இதுதான் உத்தரவு. இதுதான் ஏன் என்ன காரணம்? சசிகலாவை சேர்த்து டிடிவியை சேர்த்திக்கொள், ஓபிஎஸ்ஐ சேர்த்திக்கொள், இது உனக்கு தேவையா? அது அவங்க உள்கட்சி பிரச்சனை. அதை உத்தரவிடுவதுக்கு நீ யார்? உனக்கு என்ன கட்டிங் வாங்கிட்டியா? அப்போ எடப்பாடி இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ எடப்பாடி தான் இங்கே ஹீரோ. ரெட்டையில் யார்கிட்ட இருக்குது? எடப்பாடிட்டு இருக்கு. ரெட்டையில் 25% ஓட்டு இப்போ இருக்கா? இவ்வளோ படுதோல்வியில் 25% ஓட்டு இருக்கா? இதை 35 ஆக்க முடியும், 30 ஆக்க முடியும். அப்போ பாஜக எவ்வளோ இருக்குது? 10க்கு மேலே ஏற மாட்டேங்குது. 10 எப்போ 25 ஆக்குறது, 25 எப்போ 35 ஆக்குறது. ஆனால் அதிமுக 25 ரெடிமேடாக இருக்குது, இன்ஸ்டண்ட் நூடுல்ஸ் மாதிரி. அப்போது இதுக்கு இடைஞ்சல் யார்? அண்ணாமலை. அண்ணாமலை தன்னை வளர்த்தி கொண்டார், கட்சியை வளர்த்தலை, தான் பலமாயிட்டார். இதுக்கு நடுவில் நான் வெளிநாடு போகிறேன்னு போனார். நீ எங்கேயோ போ. லண்டன் போனாரா? எங்கே? நாங்கள் கண்டுக்கவே இல்லை. இப்போ இவரே ஒரு சமூக வலைதளத்தில் வார் ரூமில் எனக்கு மத்திய அமைச்சர் கொடுப்பதற்காக தான் அந்த பதவி பறிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தார். கவுன்சிலர் கூட கிடைக்கல. கவர்னராக போகிறேன்னாரு, ஒன்றிய செயலாளர் கூட ஆகலை. அப்போ பாஜக அண்ணாமலையை கைகழுவி விட்டது. சரி சார், இந்த தனிக்கட்சி தொடங்குவதற்கான சூழல் இருக்கா? இல்லை அவர் அப்படி ஆரம்பிப்பாரா? இல்லைங்க, இப்போ என்னென்னா இப்படியாவது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், தோற்று போனாலும் பரவாயில்ல, லிஸ்ட்லேயே வருவோன்னு பார்த்தார், வரல. அப்போது பாஜக இவர் என்ன நினைக்குது? எக்ஸ்ட்ரா லக்கேஜ், விரும்பத்தகாத நபர். பாஜக இவரை கணக்கிலேயே எடுத்து 24 சீட்டு கொடுத்தாங்களா? 24 பேருக்குள்ள தகுதி கூட யாருக்கு இல்லை? ஆமலைக்கு இல்லை. வடிவேல சொல்லுறது போல, மலை என்ன மலை, மலை கதை மழையா இல்லை, மடுவாக போச்சு. பார்த்தாரு, இனி பாஜக நம்மளை சேர்த்தவே மாட்டான். அப்போது தனி கட்சி ஆரம்பித்தால் மட்டும்தான் தன்னிடம் இருக்கிற பதவிக்கு, அதாவது பணங்களை, திமுகவிடமிருந்து அடித்த பல 1000 கோடிகளை காப்பாற்றணும். மனைவி பேரில் சொத்து இருக்குது, மச்சான் பேரில் சொத்து இருக்குது. இதெல்லாம் பாதுகாப்பதற்கு என்ன வேணும்? அரசியல் வேணும். ஏன் இப்போ சிவி சண்முகம் ஓடி போகிறாரு தாவேக்காக்கு? ஏன் வேலுமணி திருப்பி தாய் கழகத்துக்கு வராரு? அரசியல் வேணும். அரசியல் வேணும். ரோட்டு ஓரம்லாம் அடித்து பிடிக்கிட்டு போயிடுவான். வந்தாலும் போனாலும் அரசியல் தான்றீங்களா? வேறு வழியே இல்லை. நீங்கள் ஒரு கவுன்சிலர் இருப்பான், எவன்டா அவன் வீதிக்குள்ளே மிரட்டிகிட்டே இருப்பான். அவன் பதவி போச்சு அப்படின்னா அடக்கமாக போவான். யார்ப்பா வணக்கமாக பாட்டு போவான். ஏன் பதவி இருந்தால் நெஞ்ச நிமித்திட்டு போவான், பதவி இல்லைன்னா ஓரமாக ஒழிஞ்சு போவான். அடுத்து வந்து வேறு இது அதிமுக அந்த பதவிக்கு வந்துடுவான். அதிமுககாரன் போய் போலீஸில் உட்காந்தா ஒரு சேர் போட்டு எஸ்ஐ சல்ட் அடிப்பார். தோற்று போன திமுக ஓரமாக உட்காரியா, அப்புறம் கூப்பிட உட்கார் உள்ள. யாரை? ஆளுங்கட்சிக்கு தான் என்ன மரியாதை? ஆளுங்கட்சி தோற்று போச்சுன்னா இவன் வெளியே போயிடுவான், அவன் உள்ளே வந்துடுவான். அந்த கரைவேட்டு எதுக்கு? அந்த ஸ்டாலின் போட்டால், எடப்பாடி போட்டால் எதுக்கு? அடையாளம். தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனால் இதை போட்டு போனால் அப்போ ஆளுங்கட்சி வாப்பா உள்ளே வாப்பா. அதுக்குன்னே டிரான்ஸ்பரண்ட் சட்டை வைக்கிறாங்க. சட்டை அப்படியே மட்டன்னு இருக்கும். எவனாவது உரசினாக்கு அவன் தொலைஞ்ச அதில் ரத்தம் வந்துடும், கிழிஞ்சிடும். மட்டன்னு ஸ்பெஷலாக சலவை தொழிலோட அப்பா 1 கிலோ சோத்து அரிசி ஆக்கியா கஞ்சி ஆக்கிடு. வேட்டி சட்டையா எப்படி மட்டன்னு இருக்கும், தகர மாதிரி இருக்கணும். சரியா? அப்படியே ஸ்டிப்பாக நிற்கணும். ரொம்ப தூரத்தில் பெரிய தலைவர் வர்றாருன்னு பார்த்த உடனேயுமே கும்பிடணும். எங்கடா இதை கண்டுபிடிச்சானுங்க? இதை திமுக அதிமுக காரன் தான். ஒரு நாளைக்கு 3 வேட்டி 3 சட்டை கட்டுறாலாம் இருக்கான். சுருக்குச்சுன்னா தூக்கி வீசிடுவான். சலவை தொழிலாளி தொலைஞ்சான். ஏண்டா மட்டம் ஒரு ஆள் மோதுனா அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அவனோட ரத்தம் வரணும்டா. அதுவே ஒரு ஆயுதன்றீங்க. பெரிய வெப்பன் அது. இவர் போகிறதுக்கு முன்னாடி வேட்டி 1/2 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு இருக்கோம்.
மட்டன்னு கஞ்சி பூரா அங்கே தான் இருக்கும். சோத்து கஞ்சி இருக்காது, வேட்டி சட்டையில் தான் கஞ்சி. இதுதான் இந்த திமுக அதிமுக திராவிட இயக்கம். அப்போ அண்ணாமலை பார்த்தாரு, நம்மளை மக்கள் மறந்துடுவோம், மக்கள் மறந்துடுவான். வைகோ ஒரு கட்சி வச்சுருக்காரா, சில தொண்டர்கள் இருக்கிறான். வீரமணி ஒரு கட்சி வச்சுருக்கார், பல லண்டர்பாடு கட்சி இருக்கா. அதே போல் அந்த பேப்பரில் சீமானு ஒரு கட்சி வச்சுருக்கார். சீமா அறிக்கை வருதா? டிடிவி தினகரன் ஒரு கட்சி வச்சுருக்கார். தீபாவளி வாழ்த்து அனைத்து கட்சி தலைவர்கள் பொட்டி செய்தியாக வருதா? நம்மளும் தலைவராக தான் இருக்கோம், தினத்தந்தி பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல் பார்த்தாரு அண்ணாமலை, நம்மளும் இந்த தீபாவளி, பொங்கல், காந்தி ஜெயந்தி, சுதந்திர தினம் குடித்து அறிக்கை கொடுத்த பேப்பரில் போனோம், நம்மளும் கட்சி வச்சுருக்கணும். இல்லை போட மாட்டான். முன்னாள் பாஜக தலைவர், முன்னாளா நான் இப்போ தாயா, இப்போ என்ன கட்சி வைக்க போகிறாருன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. இல்லைன்னா கன்ஃபார்மா 100% கன்ஃபார்ம். ஆலோசனை முடித்து டெல்லியில் தேர்தல் ஆணையம் கட்சி பதிவு பண்ணுறதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்துட்டுருக்கு. என்ன காரணம்? அண்ணாமலையும் ஒரு கட்சி தலைவர் ஒன்றும் இல்லைங்க, கட்சியாக சாதாரண விஷயம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 100 பேரை ஒரு ஆளுக்கு தலைக்கு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா, 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் பஸ் எடுத்துகிட்டு வந்துடுவானா? 80 மாவட்டம், 80 பஸ் வந்து அவர் இன்டர்நேஷ்னல் கட்சி. அது மீடியா நம்மளுக்கு கவரை கொடுத்தீங்கன்னா கவர் பண்ணிடுவான். ஒரு ஊருக்கு ஒரு பஸ்ஸு வந்தால் 80 மாவட்டம் இருக்குது தமிழ்நாட்டில். எவ்வளவு? 80 பஸ்ஸு ஊருக்குள்ளே வந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு கொடி, அண்ணாமலை முன்னேற்ற கழகம். இதாண்டா விவசாய சின்னம். கண்டிப்பாக பாருங்கள், அண்ணாமலை ஆட்டுக்குடி சின்னத்தில் நிற்பார். இது இந்த கட்சி இருந்தால் அறிக்கை கொடுப்பாங்களா? எப்போல்லாம் போராடுங்க, இப்போ ஆளுக்கு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா அங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்தில் 100 பேர் சரக்கு போட்டால் வந்து போராடுவோம். வெயில் தலைவரை நேராக டாஸ்மார்க் போயிட்டு வந்துடுறோம். பல கட்சி இப்படி தாங்க நடக்குது. அப்போது ஐஎஸ் ரிப்போர்ட் என்ன? 89 மாவட்டத்துலையும் அணியாக கூட்டமாக நேராக டாஸ்மார்க்லேருந்து வந்து அத்தனை பேரும் போராடினாயா. அப்போ ஒரு அனைத்து கட்சி தலைவர்களில் அண்ணாமலை வந்துட்டாரா? பாஜக என்ன யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் தான் அரசியல். அண்ணாமலை இப்போ எங்கே போகிறாரு? தேசிய கட்சிக்கு போகிறார். தேசிய கட்சி காங்கிரஸ் பாஜக ஒழிஞ்சு 1967 அண்ணா ஒழிச்சு விட்டார். அதுக்கு பிறகு திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கத்தை விஜய் வந்தனே அது ஒழிச்சு விட்டார். இப்போது சீமா 2009 கட்சி ஆரம்பித்தார். திராவிடர் இருக்குதுதான், நாம் தமிழர். விஜய் தமிழக வெற்றி கழகம். இப்போ இவர் தமிழக பாரதிய ஜனதா, இல்லைன்னா தமிழக இந்து மக்கள் கட்சி. ஏதோ ஒன்று ஆல்ரெடி ஒன்று இருக்கே, இந்து மக்கள் கட்சி, அகில இந்திய இந்து மக்கள் கட்சி. இன்றைக்கி தமிழ்நாடு தான் இருக்கீங்க. நான் பீகார், ஒரிசா, ஆந்திர பிரதேசம், அந்தமான் எல்லாம் போய் கட்சி வளர்த்துவேன். இப்போ எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆரம்பித்தார். அப்போ சொன்னாங்க மாநில கட்சியில் ஒழிக்க போகிறோன்னு. அகில இந்திய அதிமுக எங்கால் அந்தமானில் இருக்கான், கேரளாவில் இருக்கான், கர்நாடகாவில் இருக்கான், பம்பாயில் சொப்படாவில் இருக்கான். சொப்படானா குடிசையில் இருக்கான். அப்போ நாங்கள் அகில இந்திய அளவில் வந்துட்டோம்ல. அதுபோல தான் அகில இந்திய ஜனதா கட்சி, தமிழக ஜனதா கட்சின்னு கூட வரும், ஏதோ ஒரு பேரில் வச்சுக்கிறேன். அப்போ அதுக்கு அவர் தயாராகிட்டார். தமிழ்நாடு முழுக்க பழைய ஆட்கள் பூரா இப்போ அண்ணாமலையோட தொடர்பு கொண்டு தலைவரை கட்சி ஆரம்பிங்க, நம்மளும் எலெக்ஷன் நிற்போம். ஒவ்வொருத்தரும் சொந்த குறை மச்சான் மாமன் சித்தம் பெரிய போட்டால் 500 ஓட்டு விழுது. சசிகலா இப்போ தனியாக வேட்பாளர் நிறுத்தி எவ்வளோ ஓட்டு வாங்குச்சு? டிடிவி தேவர் முன்னேற்ற சங்கம் ஓட்டு வாங்கினாரா? இப்படி அண்ணாமலை இப்போ களத்தில் இறங்கிட்டார். அண்ணாமலை முன்னேற்ற கழகம் ஆட்டுக்குடி தான் சின்னம். கண்டிப்பாக விரைவில் கட்சி உதயமாகும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.